ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு ரூல் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க போல இருக்குது. ஆனால் அதுக்கு உரிமை இருக்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க வேலை வாங்குறது தான் அவங்களோட வேலையே. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பொருள்லாம் வந்து எங்களை கேட்டு நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி எஃப்ஜிஎம் முன்னாடி சுபிக்ஷா வந்துட்டு அங்கே இருக்கிற வெங்காயம் இந்த ட்ரேவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ எஃப்ஜிக்கு டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போனீங்க, ரேஷனில் அடி வாங்க எங்களுக்கு அப்படின்னும்போது அங்கே வந்துட்டு ஒரு சலசலப்பு உண்டாகுது. வினோத் வராரு. அப்போ எஃப்ஜி என்ன சொல்கிறாங்க, மார்னிங்லேருந்து ஒருத்தங்களும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போவீங்க, அப்போ நாங்கள் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் கஞ்சியை குடிச்சு தூங்கணுமா? நீங்கள் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு நாங்கள் எதை தான் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகும்போது வினோத் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைன்னு எங்களை சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கிட்டே கேட்டு எடுத்துக்கோங்க, நீங்களாம் ஒன்று பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து வினோத் சொல்லும்போது விக்ரம் டென்ஷன் ஆகிறாரு. அதுவும் மிமிக்ரி பண்ணுறாருன்னு தெரில, ஏதோ கோமா பண்ணுறாருன்னு தெரில, இல்லை வேணும்னு சிரிச்சுன்னு பண்ணுறாருன்னு தெரில. உங்களுக்கு நாங்கள் சமைச்சியும் கொடுத்து அளவும் கேட்கணும்னா பிச்சை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஆள் வேறு வந்துட்டு நல்லா பல்காக ஹைட்டாக வேறு இருப்பார், சூப்பராக இருப்பார். அவர் வந்து காமெடி பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து கத்துறதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாருமே அப்படியே பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. என்னோட அது விக்ரம் அப்பேற்பட்ட விக்ரமே கோவப்பட்டாரப்பா அப்படின்னு. ஒருவேளை இங்கே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருந்தாங்க, இந்த விக்ரம் சும்மா தான் சுற்றின்னு இருக்காப்புல, இவரை முதல் தூக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களே, யாருக்கும் சொம்பு வேறு சொம்பு தூக்குறாரு, சபரிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவரோட குரல் வருது. எங்களை என்ன பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா, உங்களுக்கு சமைச்சும் போட்டு அப்படின்ற மாதிரி கலாச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னை கேட்டிங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். போன வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியை பற்றி நிறைய பேசணும், இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை. எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் சீசனில் உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு இவங்களை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பார்த்தோன்னு பிடிச்சிருச்சுன்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.